வணக்கம். என்னோடய பேர் பாண்டிராணி. நான் பழனியிலேருந்து பேசுகிறேங்க. இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி வகுப்புக்கு வரும்போது, வீட்டில் சும்மா தானே இருக்கோம். ஏதோ சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்க. ஒரு டைம் பாஸ்க்கு போய் நம்ம அந்த கோர்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதுக்குள்ளார வந்தேன். அதோடு நம்ம ஒரு அஸ்ட்ராலஜர் ஆகிட்டோம்னா நமக்கு ஒரு இன்கம் வரும் அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருந்தது. அப்போ நான் அதில் ஜாயின் பண்ணேன். ஆனால் ஜாயின் பண்ணி ஒரு 10 நாளுக்குள்ளேயே எனக்கு நம்ம இன்கம் பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் பின்னாடி போய், இது ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட படிப்பு. அது ஒரு செகண்டரியா நம்ம வச்சுக்கலாம். ஆனா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில எல்லாருமே இத படிக்கணும், இத தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில இது ஏன் இப்படி நடக்குதுன்ற ஒரு கேள்வி எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியும், இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் எல்லாமே, இதனுடைய பலன்கள் எல்லாமே இருக்குது அப்படின்றது இப்ப தெரியுது. நம்ம ஜாதகம் பார்க்க போனோம்னா, ஏதாவது ஒரு கல்யாணம் அந்த மாரிலாம் போய் ஜாதகம் பார்க்க போவோம். அப்ப அவங்க சொல்றத கேட்டு நம்ம வந்துருவோம். திருப்பி நம்ம டெய்லிலாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க போறது கிடையாது. ஏதாவது ஒண்ணு பெருசா நடந்த பின்னாடி நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஏதாவது நடந்ததுக்கு பின்னாடி போய் ஜோசியர்ட்ட கேட்பேன். எனக்கு இப்படி நடந்துச்சுங்க. எனக்கு டைம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கன்னு நம்ம சொல்லுவோம். இத நம்ம படிச்சுக்கிட்டோம்னா, அந்த ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே எனக்கு இப்படி ஆக போகுதுன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். அப்ப நான் ரொம்ப ஸ்பீடா போற அந்த வண்டிய நம்ம ஸ்லோவா ஓட்டிட்டு போவேன். நான் கீழயே விழுந்தாலும் சின்ன சின்ன காயங்களோட நான் தப்பிச்சுக்குவேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த எனக்கு சொல்லிக் குடுக்குறது தான் இந்த அஸ்ட்ராலஜி. நம்ம லைஃப்ல நெறைய பட்டு பிராக்டிகல் லைஃப்ல நெறைய அடிபடுறோம். ஆனா, அதுலேருந்து எந்த விஷயத்தையாவது நம்ம கத்துக்கிட்டோமா அப்படின்னா, கிடையவே கிடையாது. திருப்பி திருப்பி அந்த விஷயத்த தான் நம்ம ரிப்பீட்டடா நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அத நான் என்னுடைய லைஃப்ல நெறைய நான் செஞ்சிருக்கேன் நானு. அதே மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்தது அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்த நான் இழந்ததுக்கு இவங்க காரணம். எனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆனதுக்கு இந்த சூழ்நிலை தான் காரணம். அந்த மாரி நம்மளுடைய தவறுகளுக்கான அந்த விஷயங்கள பூராத்தையும் அடுத்தவங்கள நோக்கி தான் நம்ம சொல்றோம் எப்பயுமே. அது உண்மையாவும் இருக்கலாம். ஆனா, முதல் தவறு நம்ம மேல இருக்கு அப்படின்றத என்னைய இந்த ஜோதிட வகுப்பு உணர வச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி மத்தவங்கள பார்த்து நின்னுகிட்டு இருந்த என்னுடைய விரல்கள், இப்ப எல்லா விஷயத்துக்கும் என்னைய நானே நேரா பார்த்து கேள்வி கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில இத செய்யாம விட்டது நம்மளுடைய தவறு தானே! எல்லா விஷயங்கள்லேருந்தும் நம்ம வெளிய வந்திருக்கலாம். ஆனா, நம்ம அந்த நேரத்தில அத செய்ய தவறிட்டோம். அப்படின்றது இப்ப நான் அத உணர்ந்துக்கிட்டேன் நானு. அதாவது நம்மளுடைய தந்தையோ, தாயோ நம்ம பக்கத்துல இருந்து, "நீ இது செய், இது செய்யாத" அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிக் குடுக்கும்போது, நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் விளங்கும். அந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்குதா அப்படின்னு கேட்டா, இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி நம்ம பொதுவுடை மூர்த்தி சார் நம்மகிட்ட பேசும்போது, "சார் நான் இந்த மாரிலாம் கஷ்டப்பட்டேங்க சார்" அப்படின்னு சொல்லும்போது, அவரு ஒரு சின்ன அதட்டலா சொல்லுவாரு. நம்ம அப்பா மாரி. "இத நீங்க தானம்மா செஞ்சீங்க? நீங்க தானே காரணம். அப்ப நீங்க தானே சரியா இருந்திருக்கணும். இப்ப அதனால நீங்க தானே கஷ்டப்படுறீங்க" அப்படின்னு சொல்லுவாரு. அந்த இடத்துல நான் பொதுவுடை மூர்த்தி சார ஒரு குருவா நான் பார்க்கல. அவர என்னுடைய தந்தை ஸ்தானத்துல வச்சு நான் பார்த்தேன் நானு. அது அது அதாவது என்ன சொல்றது? நான் ஒரு வகுப்பு படிக்க போறேன். அதுல எனக்கு என்னென்னமோ சொல்லி தராங்கன்றதெல்லாம் தாண்டி, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் இருந்தேன். அவங்க எனக்கு நெறைய நல்ல விஷயங்கள் எனக்கு டீச் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு உணர்வு தான் எனக்கு இருக்கு. கர்மா கிளாஸ்க்கு வர்ற வரைக்கும் என்னோட லைஃப் எப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா, தினமும் தூக்கம் இல்லாம, எத்தனையோ 10 வருஷம், 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சிய கூட நெனச்சுட்டு நடுராத்திரி உட்காந்து நானெல்லாம் அழுதுட்டுருப்பேன் நானு. அந்த கர்மா கிளாஸ்ல எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடி நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா தொடர்பு இருக்கு, அப்படின்றத அவங்க சொன்னாங்க. அதேமாரி உங்களுக்கு யார் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணியிருந்தாலும், என்ன பண்ணியிருந்தாலும் அவங்கள மன்னிச்சிடுங்க. அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நம்ம டக்குனு அத என்னுடைய மனசு ஏத்துக்கல. அவங்க எனக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, இவங்க போய் திடீர்னு அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றாங்க அப்படின்னாங்க. அப்ப அவங்ககிட்ட போய் நேரடியா என்னால மன்னிப்பு கேட்க முடியலைனாலும், நான் என்னளவுக்கு நான் பார்த்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க எனக்கு செஞ்ச எல்லா விஷயங்களையும் நான் மறந்துட்டேன். நான் தினமும் அவங்கள பத்தி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு பேசுவாங்க. அவங்ககிட்ட என்னை இப்படி பண்ணிட்டாங்கங்க, அப்படி பண்ணிட்டாங்கங்க. நான் பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் இத நான் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். இது ஒரு ரீல்ஸ் மாரி என் மனசுக்குள்ளார ரொம்ப வருஷமா ஓடிக்கிட்டே இருக்கு. 1 வருஷம், 2 வருஷம் இல்லைங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமா ஓடிட்டுருக்கு. அதுலேருந்து நான் வெளிய வரவே இல்ல. கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம். எதுனாலயுமே நான் இதுலேருந்து என்னால வெளில வர முடியல. ஆனா, இந்த கிளாஸ் நான் கர்மா கிளாஸ் அட்டெண்ட் பண்ண பின்னாடி நான் பண்ண விஷயம் என்னன்னா, அவங்கள நான் மறந்துட்டேன். நான் நிம்மதியா இருக்கிறதுக்கான ஒரே வழி என்னுடைய பாஸ்ட்ட நான் மறக்கிறது தான். நெகட்டிவான விஷயங்கள, பாஸ்ட்ல இருக்க விஷயங்கள நம்ம மறக்கணும். அதுக்கு நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். அத இந்த கிளாஸ் எனக்கு குடுத்துச்சு.
நான் அவங்கள மறந்துட்டேன். அவங்கள பத்தி பேசுறத விட்டுட்டேன். யாராவது பேசுனாங்கன்னா கூட வேறு ஏதாவது பேசுங்க. அவங்கள பத்தி பேச வேணாம் அப்படின்ற மாரி அந்த அளவுக்கு நான் வந்துட்டேன் நானு. அதுவே என்னைய பொறுத்தவரைக்கும் அது பெரிய விஷயம். அத நான் ரொம்ப யோசிக்காம நான் இருந்துட்டேன். அதேமாரி சார் சொல்லுவாங்க, 3ஆம் இடத்துல வந்து 3ஆம் இடம் சரியில்லாம இருந்துச்சுன்னா, முயற்சி செய்யாதீங்க. நீங்க வந்து உங்களுக்கு வர வேண்டியது தானா வரும். ஆனா, அத வந்து முயற்சி செய்றேன்ற பேர்ல நீங்க தேவையில்லாத பல சிக்கல்ல போய் நீங்க சிக்கிக்கிறீங்கன்னாங்க. உண்மதான். சொத்தா இருந்தாலும், சொந்தமா இருந்தாலும் நம்மள விட்டு ஒண்ணு போச்சுன்னா, அது நம்மளோடது இல்லேன்ற ஒரு முடிவோட, நம்ம விலகி வந்துட்டோம்னா பிரச்சனை இல்ல. எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்ற ஒரு விஷயத்துக்காக, அதில எனக்கான நியாயங்கள் நெறைய இருந்தாலும், அத நான் முயற்சி செய்றேன்ற பேர்ல போய் நானு நெறைய பிரச்சனைகள்ல நான் மாட்டிக்கிட்டேன். இப்ப அந்த படிக்கும்போது தான் எனக்கு தோணுது, ஆமால்ல, நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்க கூடாதுல்ல, அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு புரிஞ்சுச்சு. அந்த மாரி வந்து ச நம்மளோட குருமார்களா இருக்கட்டும், எல்லாருமே டீச்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வயசுக்கு மேல ஒரு கோர்ஸ் படிக்க முடியுமா? அது எந்த அளவுக்கு நம்மனால வந்து இது பண்ண முடியும்? கிராஸ்பிங் பவர் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இது சக்சஸா நம்மளால படிக்க முடியுமா? அப்படின்றலாம் நெறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஆனா, நான் வந்து ஒரு 2, 3 நாள்லயே இவங்க பார்த்தீங்கன்னா, நம்மள ஒரு பெரிய எல்லாத்தையும் ஒரே மாரி நடத்துறாங்க. அங்க வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட்டும் ஒண்ணு தான், நம்ம 50 வயசு ஆனாலும் ஒண்ணு தான்ற மாரி, ஒரு குழந்தைங்க மாரி எங்கள நடத்தி கைய புடிச்சு எங்கள கூட்டிட்டு போய் வாழ்க்கைய பத்தின ஒரு இத வந்து அஸ்ட்ராலஜியா பார்க்க நான் விரும்பல. வாழ்வியல் இது வந்து ஒரு வாழ்வியல் முறை. இத வந்து நீங்க கத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக் குடுத்தாங்க. நந்தகுமார் சார், சத்யநாராயணன் சார், உமா வெங்கட் மேம், அ சா சாந்தினி ராஜேஷ்குமார் மேம், இவங்க எல்லாருமே ரொம்ப பொறுமையா நம்ம எத்தன தடவ புரியலைனாலும் கேட்ட கேள்வியே திருப்பி திருப்பி கேட்டாலும் கூட சொல்லுவாங்க. எல்லாமே இது பண்ணுவாங்க. நீங்க பேசாதவங்கலாம் வாங்க, பேசிட்டே இருக்கவங்கள திருப்பி திருப்பி பேசாதீங்க, எல்லாத்துக்கும் வாய்ப்பு குடுங்க. அந்த மாரி ரொம்ப எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. அதில அமுதா மேம் கிளாஸ்லலாம் நான் உண்மையாவே குழந்தையாவே மாறிட்டேங்க. அவங்க டீச்சராம். அப்படி அழகா சொல்லிக் குடுத்தாங்க. நம்மள ஒரு அப்படியே அவங்க முன்னாடி ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் உட்காந்துருக்க மாரி அவங்க சொல்லிக் குடுத்தாங்க. நம்ம பழைய நினைவுகளுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க அவங்க எனக்கு. அவங்கள எனக்கு ரொம்ப புடிச்சிச்சு எனக்கு. எல்லா டீச்சர்ஸுமே புடிச்சிச்சு. இருந்தாலும் அவங்க பேசின விதம் பார்த்தீங்கன்னா, நம்மள ரொம்ப குழந்தைங்க மாரி ஹேண்டில் பண்ணாங்க. எல்லாருமே நல்லா சொல்லிக் குடுத்தாங்க. இந்த ஒரு விஷயத்த ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு சூட்சுமத்த வந்து சார் கண்டுபிடிச்சுட்டு, இத தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, அவர் நெனச்சிருந்தா ஜாதகங்களா பார்த்து, பார்த்து அவர் பலன் சொல்லிட்டு நெறைய சம்பாரிச்சுட்டு போயிருக்கலாம். அவர் அத நெனைக்கல. இத எல்லாத்துக்கும் நம்ம சொல்லி தரணும். சொல்லி தந்து ஒரு பெரிய ஒரு புரட்சின்னு நெனைக்கிறேன் நான் இத. ஏன்னா எல்லாருமே அவங்கவங்களுக்கான விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த உலகத்தில எதுவுமே வந்து எல்லாமே கரெக்ட்டா ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிச்சுரும். அந்த ஒரு விஷயத்த சார் வந்து எல்லாத்துக்கும் சொல்லி தராரு. இத வந்து ஒரு சர்வீஸ் மைண்டடா தான் அவரு செய்றாரு. இதில வந்து நம்ம பணம் கட்டுறோம், செய்றோன்றதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நம்ம கட்டுற பணம்ன்றது ஒரு நாள் கிளாஸுக்கு கூட தாங்காது. அவ்வளோ சொல்லி தராங்க நம்மளுக்கு. 15 நாள் கிளாஸ்ன்னு சொன்னாங்க. ஆனாலும் ஃபுல்லா கிளியரா நாங்க பலன் சொல்ற வரைக்கும் அவங்க விடவே இல்ல. நெறைய சொல்லிக் குடுத்தாங்க. ரொம்ப நிம்மதியா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. புதிதா எனக்கு வந்து நிறைய உறவுகள் கிடைச்சிருக்கிறதா நான் உணர்றேன். எனக்கு வந்து நல்லது சொல்லிக் குடுக்குற உறவுகள் கிடைச்சதா நான் உணர்றேன் நானு. இந்த பையனுக்கு மறுபடியும் அட்வான்ஸ் கிளாஸ்ல நான் சேரணும்னு நான் நெனைக்கிறேன். ம். இதில எல்லா விஷயங்கள்லயுமே நம்ம வந்து நம்ம குடும்பத்தில இருக்கவங்கள வழிநடத்தலாம். ஒரு டைம் சரியில்லையா, நம்ம பையன்கிட்ட சொல்லலாம். "தம்பி உனக்கு டைம் சரியில்ல. வண்டியில போம்போது பார்த்து மெதுவா போப்பான்னு" நம்ம சொல்லலாம். என்னுடைய கர்மாவால நான் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள அனுபவிக்க தான் போறேன். ஆனா, அத நான் இன்னும் கொஞ்சம் பக்குவமா ஹேண்டில் பண்ணுவேன் நானு. ஒண்ணு நடந்துருச்சு. இந்த நேரத்தில இத போய் நம்ம தட்டி கேட்டாலோ, பிரச்சனைக்குன்னு போனாலோ, நமக்கு வேற மாரி நடக்கும். இந்த நேரத்தில நம்ம கேட்க வேணாம், விட்டுறலாம். அப்படின்ற மாதிரியான பக்குவம் வந்து நம்மளுக்கு நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இந்த கிளாஸ்ல இருக்கு. இதில சேர்ந்ததன் மூலமா என்னுடைய வாழ்க்கையில நெறைய விஷயங்கள நான் மாத்திக்கிட்டேன். நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுடைய பொது உடைமூர்த்தி சாருக்கும், நம்ம குருமார்கள் எல்லாருக்கும், என்னுடைய கோச் பிரியா மேம். அவங்க உடனே உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப லேட் நைட்ல மெசேஜ் போட்டேன்னா கூட, "சாரிங்க மேம்ன்னு" சொன்னேன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. உங்களுக்கு எப்போ முடியுதோ போடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்றேன்னு" சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா நடத்துனாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க் யூ.